இன்னைக்கு யார் தெரியுமா சமைக்க போறா? பேரை கேட்டா ஆடிடுவீங்க. எங்க அண்ணன். சிச்சோ அவரா பயங்கரமானவராச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. சீரியஸா மக்களே, சமையல்ல அவன் கொஞ்சம் பயங்கரமான ஆள் தான். வேற லெவலில் சமைப்பான். இன்னைக்கு நம்ம டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெஜ் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் ஆல்ரெடி நறுக்கி வச்சாச்சு. வெங்காயத்தையும் வதக்கிட்டு நிறைய கையளவு புதினா கொத்தமல்லி எடுத்து அள்ளி போட்டுட்டான். அது கூட பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டான் மக்களே. தக்காளி வதங்குறதுக்குள்ளே எங்கள் பெரியமா போய் அரிசி கழுவிட்டு வந்துடலான்னாங்க. நம்மளுக்கு கேமரா தூக்கிட்டு குடுன்னு பின்னாடி போய் அரிசி கழுவுறத வீடியோ எடுத்தாச்சு. மசாலாலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான். அவனே சொல்லுவான், நீங்களே கேளுங்க. என்னென்ன போட்டிருக்க? இந்த மசாலா நான் போகிறதுக்கு முன்னாடியே அரைச்சி வச்சுட்டேன் மக்களே. அதனால தான் அந்த அரைச்ச மசாலாவை வீடியோ எடுக்க முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கின கையோட தயிர் வாங்கி வச்சுருந்தாங்க. அதையும் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிளகாத்தூள் காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அண்ணன் அரைச்சி வச்சிருந்த மசாலாவையும் நல்லா ஆட் பண்ணிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. உங்கள் அண்ணன் இது மாதிரி சமைச்சு கொடுத்துருக்காங்களா இல்லையான்றதை மறக்காமல் கீழே காமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் மசாலாவும் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் அதில் ஆட் பண்ணிட்டு அதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டான். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரிசி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் போட்டு தம் வச்சு இப்போ நம்ம இறக்கி சாப்பிட வேண்டாம். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் அண்ணனோட தம்பிக்கு நினைவு நாள். அதுக்காக அண்ணன் சாப்பாடு இல்லாதவங்க ஒரு 30 பேருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறான். அவன் கையாலே செஞ்சு கொடுக்குறான். அதுக்கு தான் இன்றைக்கான சமையல் நடந்துகிட்ருக்கு. 3 கிலோ அரிசிக்கு 6 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நல்லா அரிசி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மேலாப்பில் கொஞ்சம் நெய் அப்புறம் புதினா கொத்தமல்லி தூவிட்டு அவன் அரைச்ச மசாலாவையும் போட்டு தம் போட்டாச்சு. தம் போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து அதை சமைச்சு ஆல்ரெடி சமைச்சிட்டோம்ல, எடுத்து ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். ஏன்னா தம் போட்டிருக்கோம்ல. 20 மினிட்ஸ் லேட்டர் அந்த அண்டாவை திறக்கிறப்போ ஸ்மெல்லு சும்மா வேற லெவலில் இருந்துச்சு. அண்ணன் எடுத்து வச்சிருந்த மொத்த வித்தையை இறக்கிட்டான்னா பார்த்துக்கோங்க எப்படி கலக்குன்னு கலக்குறாரு பாருங்க. அம்புட்டு வெறி என்னத்தை சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணிட்டு அண்ணன் பார்த்தீங்கன்னா கொடுக்க போயிட்டான். நான் பின்னாடி உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களால் முடிஞ்சால் யாராவது நீங்கள் 4 பேருக்கு ஃபுட் வாங்கி கொடுங்க. அடுத்து என்ன வீடியோ போடலான்னு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.